அநேக இடங்களை கோடிட்டு காமித்து இயேசுவை பிறப்பை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இயேசுவை பார்க்கும்படியாக சாஸ்திரிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சும்மா வராமல் அவர்கள் பரிசு பொருட்களோட கொண்டு வருகிறதை பார்க்க முடியும். அநேக வீடுகளிலே இன்றைய தினத்திலே கூட பர்த்டே ஃபங்க்ஷன் வைப்பார்கள். யாருமே வெறும் கையாமல் வராமல் அவர்கள் பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வரும்போது கிட்டோட வருகிறதை பார்க்க முடியும். அதுபோல இந்த சாஸ்திரிகள் இயேசுவை வணங்கி சாஸ்திரமாக கீழே விழுந்து அவர்கள் பரிசு பொருட்களை கொடுக்கிறதை நம் வேதத்திலே வாசிக்க முடியும். வேத பகுதியை வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் அதில் 11வது வசனம். அவர்கள் அந்த வீட்டில் பிரவேசித்து பிள்ளைய அதன் தாயையும் மரியாளையும் கண்டு சாஸ்தாமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளைக்கோலமும் அதுக்கு காணிக்கையாக வைத்தார்கள். பாருங்க, இயேசுடைய பிறப்பு, இயேசு பிறந்தவுடனே காணிக்கைகளையும் பரிசு பொருட்களை கொண்டு வருகிறதை பார்க்க முடியும். அப்படியானால் இன்றைய தினத்திலே நாம் இயேசுடைய தேவன் கொடுக்கப்பட்ட ஆலயத்துக்குள்ளே கடந்து போகிறோம். யாருமே தேவனுக்காக கொடுப்பதில்லை, தேவனுக்காக மனம் திறந்து செய்வதில்லை. ஆனாலும் தேவன் உங்களுக்கு பலத்த அற்புதங்களையும் அதிசயங்களும் செய்து கொண்டுதான் இருக்கிறார். ஆனாலும் நம்ம மனமகிழ்ச்சியோடு தேவனுக்கு உகந்த காணிக்கைகளை கொடுப்பதில்லை. ஆனாலும் இயேசு உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டுதான் இருக்கிறார். ஒவ்வொரு நாட்களும் பாதுகாத்து கொண்டுதான் இருக்கிறார். ஒவ்வொரு நாட்களும் உங்களை ஒவ்வொரு காரியங்களிலும் பாதுகாத்து கொண்டே இருக்கிறார். தேவன் பெரியவர். இந்த இடத்துல பார்க்கும்போது பிள்ளை பிறந்த உடனே பொக்கிஷங்களை திறந்து அவர்கள் அநேக காணிக்கைகளை கொடுக்கிறதை பார்க்க முடியும். அப்படியானால் சாஸ்திரிகள் எவ்வளவு போராட்டத்தின் மத்தியிலும் கடந்து வந்த பிறகும் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை பார்க்காமல் போகவில்லை. அதை கடந்து தாண்டி வந்தும் இயேசுவை பார்த்து காணிக்கைகளை படைத்து விட்டு போகிறதை பார்க்க முடியும். அதுதான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. இயேசுவை பார்க்க வேண்டுமானால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய அற்புதம் நடக்கும். நிச்சயமாக இயேசுவை தரிசிப்பீர்கள். கர்த்தர் இந்த வார்த்தை மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக.